Hello everyone, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல லாயர் ஆர் அட்வொகேட்க்கு taxable professional income எப்படி கம்ப்யூட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்மட் பார்த்திடலாம். ஜெனரல் ஃபார்மட் நம்ம ஆல்ரெடி earlier வீடியோல பார்த்ததுதான். Total professional receipts minus total professional expenses. ஒரு லாயர் ஆர் அட்வொகேட்க்கு என்னென்ன இன்கம்லாம் professional receipts கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கறத லிஸ்ட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி professional expenses-ஐயும் கொடுத்திருக்கேன். Professional receipts include practicing fees, legal fees, special commission, gift or presents from clients, examiner's fees, then any other professional receipts. இங்க லிஸ்ட் பண்ணிருக்க அந்த receipts எல்லாம் டோட்டல் பண்ணி வச்சுக்கணும். Similarly, we have to write all the professional expenses. Professional expenses include office expenses, salary to staff if any, cost of books for professional purposes, depreciation of office furniture, car or any other asset, then expenditure incurred to increase professional knowledge, subscription, purchase of stamp paper and court fees, traveling expenses, then any other professional expenses. So in the expenses total பண்ணி வச்சுக்கணும். Total professional receipts ல இருந்து total professional expenses minus பண்ணி வர்ற amount தான் taxable professional income. So லாயருக்கு taxable professional income எப்படி கம்ப்யூட் பண்றது அப்படின்னு நம்ம இந்த ப்ராப்ளம்ல பார்க்க போறோம். Sri Pandey is a reputed lawyer at Bikaner. He has prepared the following income and expenditure account for the year ending 31st March 2024. இங்க income and expenditure account கொடுத்திருக்காங்க. Then few adjustments are also given. So நம்ம format பார்த்தோம். Professional receipts ல இருந்து professional expenses மைனஸ் பண்ணணும் அப்படின்னு. So first நம்ம எழுத போறது professional receipts. So receipts அப்படின்னா அப்போ நம்ம இங்க அந்த அக்கவுண்ட்ல income சைடு பார்க்கணும். ஒன் பை ஒன் நீங்க பார்த்துட்டே வரணும். எதெல்லாம் ப்ரொஃபஷனல் ரெசிப்ட்ஸோ அது எல்லாமே நம்ம இந்த ஃபார்மட்குள்ள எழுதிட்டே வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்டம் ஆன் இன்கம் சைட் லீகல் ஃபீஸ். லீகல் ஃபீஸ் அப்படிங்கிறது லாயருக்கு ப்ரொஃபஷனல் ரெசிப்ட்ஸ். அப்போ அதை நம்ம இங்க இன்க்ளூட் பண்ணிக்கணும். லீகல் ஃபீஸ் 3,26,000. The next item, special commission for appointment fees. It is also a professional receipts. So அதையும் நம்ம இங்க கன்சிடர் பண்ணிக்க போறோம். 1,400. Then next item, cash gift received from clients. That is also a professional receipts. நம்ம ஃபார்மட்ல பார்த்தோம். அப்ப இதையும் கன்சிடர் பண்ணிக்கணும். Cash gift from clients 2,000. நெக்ஸ்ட் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது ஹவுஸ் ரெண்ட். ஸோ ஹவுஸ் ரெண்ட் அப்படிங்கிறது ஹவுஸுக்காக ரிசீவ் பண்ணிருக்கிற ரெண்ட். இட் இஸ் நாட் அ ப்ரொஃபஷனல் ரெசிப்ட்ஸ். அதை நீங்க இக்னோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொடுத்திருக்கிறது இன்ட்ரெஸ்ட் ஆன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக அவங்க ரிசீவ் பண்ற ஒரு இன்கம் தான் இன்ட்ரெஸ்ட். இட் இஸ் நாட் அ ப்ரொஃபஷனல் ரெசிப்ட். இதையும் நம்ம இக்னோர் பண்ணிடலாம். salary as part time lecturer in law. So salary அப்படினாலே that will be taxable under salary head. அப்போ இது வந்து இந்த professional receipts அப்படின்னு இந்த ஃபார்மட்ல வராது. இதையும் நீங்க இக்னோர் பண்ணிடலாம். அட்ஜஸ்ட்மெண்ட்லயும் நீங்க ஒரு டைம் பார்த்தணும். இதுல ஏதாவது இன்கம்ஸ் வந்து அக்கௌண்ட்டுக்குள்ள இன்க்ளூட் ஆகாத இன்கம்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதையும் நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கணும். இங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்திருக்க எல்லாமே எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டடா இருக்கு. அப்போ இந்த ரெசிப்ட்ஸ டோட்டல் பண்ணிடலாம். Total professional receipts 3,29,400. Next இங்க நம்ம எழுத போறது professional expenses. அப்போ நம்ம expenses side one by one பார்க்கணும். First item, household expenses. It is not a professional expense, so this can be ignored. Then office expenses. Office expenses அப்படிங்கிறது ஒரு professional expense. அப்போ அதை இங்க நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். Office expenses 7,000. நெக்ஸ்ட் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது charity. Charity அப்படிங்கிறது donation. It is not a professional expense. This can be ignored. Then telephone expenses 500. It is a professional expense. அப்போ இங்க நம்ம எழுதிக்கணும் அத. Next one, income tax. Income tax அப்படிங்கிறது total incomeல லெவி பண்ற ஒரு டாக்ஸ். அப்போ இது வந்து ப்ரொஃபஷனல் ரிலேட்டடா கிடையாது. So this can also be ignored. Then rent 4,000 rupees. Adjustment பார்த்திடலாம். First adjustment பாருங்க. Sri Pandey lives in one half of the house
and the other half is used for office. Rent and electricity charges are in respect of this house. இப்போ நம்மளுக்கு இந்த அக்கவுண்ட்டுக்குள்ள ரெண்ட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஹவுஸ் வந்து பாதி வந்து அவங்களோட ஓன் ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கும் பாதி ஹவுஸ் ஆஃபீஸ் பர்பஸ்க்கும் யூஸ் பண்றாங்க. அப்போ நம்ம அந்த ரெண்டு எக்ஸ்பென்ஸ் இருக்கு இல்லையா, ரெண்ட் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அக்கௌண்ட்டுக்குள்ள கொடுத்துருக்கிறது டோட்டல் அமௌண்ட். அதுல 50% அமௌண்ட்டை மட்டும் இந்த கால்குலேஷனுக்கு எடுத்துக்கணும். ஹாஃப் ஆஃப் தி ஹவுஸ் மட்டும்தான் ப்ரொஃபஷனல் பர்பஸ்க்காக ஆஃபீஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறதுனால ரெண்ட் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் 50% மட்டும் தான் நம்ம இங்க இந்த கால்குலேஷனுக்கு கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ 4000 rupees into 50%, 2000. Gift to daughter, it is not a professional expense, this can be ignored. Then electricity charges க்கும் இதே 50%. $1000 into 50%, 500 rupees. The next one, donation to National Defence Fund, it is not a professional expense, this can be ignored. Contribution to Public Provident Fund is also not a professional expense, this can also be ignored. Books for profession, நம்ம ஃபார்மேட்ல பார்த்தோம் புக்ஸ் அப்படிங்கிறது ஒரு அலவபிள் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு. இங்க கொடுத்துருக்காங்க ஆனுவல் பப்ளிகேஷன் அப்படின்னு. ஆனுவல் பப்ளிகேஷன் அப்படின்னா இப்ப இந்த இயர்லி ஒன்ஸ் மட்டும்தான் இந்த புக்குக்காக இந்த அமௌண்ட் இன்கர் பண்றாங்க. அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ல டெப்ரிசியேஷன் கொடுத்துருக்கிறதுனால இந்த புக்ஸ் பர்ச்சேஸ்ட் அப்படிங்கறத கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா கன்சிடர் பண்ணிக்கணும். இப்ப டெப்ரிசியேஷன் ஒண்ணுமே கொடுக்கல, வெறுமனே புக்ஸ் ஃபார் ப்ரொஃபஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா நீங்க எக்ஸ்பென்ஸா டிடெக்ட் பண்ணிக்கலாம். இங்க நமக்கு ஆனுவல் பப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு, டெப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த கொஸ்டின்ல இந்த புக்ஸ் அப்படிங்கறத நம்ம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா ட்ரீட் பண்ண போறோம். சோ இங்க எக்ஸ்பென்ஸா டிடெக்ட் பண்ணக்கூடாது. தென் salaries is a professional expense, so this can be considered here. Salary 15,000. Then purchase of motor car, இதுவும் வந்து ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அசெட் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. சோ அசெட் பர்ச்சேஸ்ட இங்க நம்ம எழுதக்கூடாது. எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரா தான் இருக்கணும். சோ இந்த பர்ச்சேஸ் ஆஃப் மோட்டார் கார், நெக்ஸ்ட் ஐட்டம் அதே மாதிரி பர்ச்சேஸ் ஆஃப் ஃபர்னிச்சர், இதெல்லாம் நம்ம அந்த எக்ஸ்பென்ஸ்ல கன்சிடர் பண்ணக்கூடாது, இதெல்லாம் இக்னோர் பண்ணிடலாம். Life insurance premium, it is also not a professional expense, so this can also be ignored. Motor car expenses 6,000 கொடுத்திருக்காங்க. And we are given adjustment. 1/2 of car expenses are for personal use. அப்போ இந்த மோட்டார் கார் எக்ஸ்பென்ஸ்ல half of the amount மட்டும்தான் இங்க நம்ம டிடக்ஷன் பண்ண முடியும். ஏன்னா half மட்டும்தான் ப்ரொஃபஷனல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னதுனால இங்க நம்ம மோட்டார் கார் எக்ஸ்பென்சஸ் half of the amount மட்டும் எழுத போறோம். Motor car expenses 6,000 into half or 50%, 3,000 rupees. Then in the account kulla next item, purchase of typewriter, it is a capital expenditure, so this can be ignored. நம்ம first adjustment complete பண்ணிட்டோம், second one complete பண்ணிட்டோம். Third adjustmentல depreciation கொடுத்திருக்காங்க. So இங்க கொடுத்திருக்கிற asset எல்லாத்துக்கும் depreciation is to be calculated at the prescribed rate. Motor car at 15%. Motor car ஓட value question இங்க இருக்கு 60,000. So depreciation motor car 60,000 into 15%. செகண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ல சொல்லியிருந்தாங்க மோட்டார் கார் ஹாஃப் ப்ரொஃபஷனல் பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த டெப்ரிசியேஷனையும் 50% மட்டும்தான் நம்ம இங்க ப்ரொஃபஷனல் எக்ஸ்பென்ஸா டிடக்ஷனா கிளைம் பண்ண முடியும். ஸோ இதை கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா 4,500. நெக்ஸ்ட் டைப்ரைட்டர் அட் 15%. ஸோ டைப்ரைட்டரோட வேல்யூ இங்க இருக்கு 6,000 rupees. So typewriter 6,000 into 15%. இதோட value 900 rupees. Next books at 40%. Books purchase பண்ண value இங்க கொடுத்திருக்காங்க 3,000 rupees. அதுல 40%. So depreciation on books 3,000 into
40%. Calculate பண்ணீங்கன்னா 1200 rupees. Then last one, furniture at 10%. Furniture ஓட value இங்க இருக்கு 2000. So depreciation on furniture 2000 into 10%. இதை calculate பண்ணீங்க அப்படின்னா 200 rupees. இப்போ நம்ம இந்த அக்கவுண்ட்ல உள்ள எல்லா எக்ஸ்பென்சஸையும் கன்சிடர் பண்ணியாச்சு, அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. Now we can put the total for the professional expenses. இது டோட்டல் பண்ணீங்க அப்படின்னா you will get 34,800. So now we have to find the difference between A and B. Professional dresses minus professional expenses. இது ரெண்டு மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா you will get 2,94,600. So இதுதான் taxable professional income. So இந்த வீடியோல பார்த்த ஃபார்மட்டும் இந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for listening.